சரி சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. இந்த ரூமில் தானே டெக்கரேஷன் பண்ணணும், எல்லாரும் வந்துருவாங்களே. அவரை எங்கே ஆளை காணும்? டெக்கரேஷன் பண்ணி வைக்க வேணா நான் எந்திரிக்கிறதுக்குள்ள. மாமா மாமா எங்கே இருக்கீங்க? இந்த வீட்டை ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், வாங்க சீக்கிரம். கரியப் கரியப் மாமா. ஐயோ, என்ன காண்டாம இருக்கும் பேசுற சவுண்ட் கேக்குது. இவளுக்கு சும்மாவே இருக்க முடியாது, ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ, ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறாளா? இந்த வாரேமா. சீக்கிரம் எஞ்சி வாங்க, உங்களுக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சா அழைக்கணும்? என்ன நெட்டவள்ளி, மணி 5 தானே ஆகுது, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காவ? மணி 5 தான் ஆகுதா? கண்ணை திறந்து நல்லா பாருங்க, மணி 7 ஆகுது. நீ முதல்ல மூஞ்ச கழுவிட்டு பாரு நெட்டவள்ளி, மணி 5 தான் ஆகுது. சரி சரி, மணி எத்தனையோ நாளும் இருந்துட்டு போகுது. எந்திரிங்க, வேலையை பாருங்க. இப்போ ஆள் எல்லுங்க வந்துருவாங்கல்ல, நான் குளிச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே இந்த ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. கொசு தொல்லை தாங்க முடியலையே. சரி சரி, பண்ணி வைக்கிறேன். அப்பப்பப்பா, என்ன வேலை, குறுக்கு ஒடிய போடுறாளே என்ன சாமி. ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டேன்ப்பா. சரி, நானே இவ்வளவு நேரமா வேலையை முடிச்சிருக்கேன், அவ இன்னுமா தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறா? தேய்ச்சி குளிச்சு இன்னும் பென்சிலு குச்சி மாதிரி ஆயிராம. ஏன் நெட்டவள்ளி எங்க இருக்க? ஏன் கத்திரிக்க? நான் தான் குளிச்சு முடிச்சுட்டு வருவேன். இல்லை, ஒரு சோப்பில் பாதி சோப்பு தான் கரைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே கத்திரிக்க. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சுது, பார்த்துட்டு போய் குளி. எப்பப்பப்பா, என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குள்ள இவ்வளோ திறமை ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? சூப்பராக இருக்குங்க. சரி சரி, நிற்காம மசன்னு போய் கேக்க வாங்கிட்டு வாங்க போங்க. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன்னு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறிய நெட்டவள்ளி. சரி சரி, போயிட்டு வாங்கிட்டாரேன். அப்படி வாங்க வலிக்கு, போய் வாங்கிட்டு வாங்க போங்க போங்க. சரி, நம்ம போய் இன்னொரு பாதி சோப்பை கரைப்போம், குளிக்க போவோம். அம்மாடி வள்ளி, வள்ளி எங்கே இருக்க? இந்த அம்மா வந்தாச்சு பாரு. எங்கே இருக்கா என் பிள்ளை? ஐயோ, எங்கள் அம்மா வந்துட்டாங்க போலயே. எங்கள் அம்மா குரல்ல கேட்குது. அம்மா வாங்க, உள்ளே வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? நான் உங்களை இன்னும் காலையிலே எதிர்பார்த்தேன், இவ்வளோ லேட்டாக்கிட்டீங்களே. எங்கம்மா இதுங்களை ரெண்டும் கிளப்பி கூட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுதுமா. இந்தாம்மா, இதெல்லாம் உனக்கு பிடிக்குமேன்னு பார்த்து அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ மட்டும் சாப்பிடுமா. எங்கள் அம்மானா அம்மா தான், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அண்ணா அண்ணியெல்லாம் காணுமா? எங்கே அவங்கள? இல்லைம்மா, அண்ணனுக்கு இன்னைக்கு லீவ் இல்லை, நாளைக்கு தான் லீவு. அதனால அண்ணனும் அண்ணியும் வீட்டில் இருக்காங்க. நான் பிள்ளையில தாம்மா கூப்பிட்டு வந்தேன். மோனி, டிங்கு எப்படி இருக்கீங்க? அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கேம்மா. உனக்கு விளையாட்டு சாமானுக்கா பஞ்சம்? மாமா ரூமில் நிறைய கிடக்கு, போய் எடுத்து வச்சு விளையாடு. ஐ ஜாலி, வாடி நம்ம போய் விளையாடுவோம். ஏம்மா, உன் வீட்டுக்காரி எங்க? உன் மாமியாக்காரி வந்துட்டாளா வரலையா? என் புருஷனை இப்போ தாம்மா அடித்து வெளியே துரத்தி விட்டேன் கேக்கு வாங்குறதுக்காக. மனுஷன் என்ன மசமசான்னு போகிறாரு. என் மாமியாக்காரியை 2வது தானே கூப்பிட்டேன், உன்னைய தானம்மா நான் முதல்ல கூப்பிட்டேன். நீ தான் வந்திருக்க, அடுத்து தான் என் மாமியாக்காரி வருவாம்மா. அது சரி, என்னைக்கனாலும் என் பிள்ளைக்கு என் மேலே தானே பாசம் அதிகம், மாமியார்லாம் 2வது தானே. வாமா வாமா. சரிம்மா வா உட்காந்து பேசுவோம்மா. சரிம்மா, உன் வீட்டுக்காரர் உன்னை எப்படி பார்த்துக்கிறாரு? நல்லா வச்சுக்கிறாரா? அவர் ஸ்டார்ட் ஆகாத வண்டியெல்லாம் கிடையாதுமா, சும்மா ஸ்டார்டிங் டபுள் தான். 2 மிதி மிதிச்சா போதும், அவர் நான் பார்த்துக்குவேன். அவர் என்னைய பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. எங்கள் மாமியா கிழவி குரல் கேட்குதே, வந்துட்டாலா மினுக்கிக்கிட்டு. இவளுக்கு எப்பவும் மூக்கில் வேர்த்துரும், நம்மளை கொஞ்ச நேரம் தனியாக பேச விட மாட்டாளே. வாங்கத்தே. ஆளே இல்லாத பஸ்ஸில் வந்துக்கிட்டு அலட்டல் மட்டும் ஓவராக போட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. நான் காலம் வரையே வந்துட்டேன் சம்மந்தியம்மா, வாங்க வாங்க. அது சரி, ஓசியில் சோறு கிடைச்சா ஆளாக வந்துடுவல்ல, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்ற மாதிரி. என்ன சம்மந்தியம்மா, எதுவும் சொன்னீங்களா? ஒன்றும் சரியாக காதில் விழலை. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வந்துட்டேன்ல, பலகாரம்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பிள்ளைக்கும் பிடிக்கும் உனக்கும் பிடிக்கும்னு சேர்த்துதாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த என் பிள்ளைக்கு கொடுத்து சாப்பிடுமா. நாத்தனார எங்கத்த ஆளை காணோம், பிள்ளைகள் 2 மட்டும்தான் வந்திருக்குதுங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு காலம்பரை வேலை இருக்கான், சாயந்தரம் முடிஞ்ச உடனே 2 பேரும் வந்துருவாங்கம்மா. அனிசு, வெண்பா, வாங்கடா வாங்கம்மா. புள்ள போய் தம்பிங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, போய் விளையாடுங்க போங்க. சரிங்கப்பா, நாங்கள் போய் விளையாடுறோம். சரிம்மா, உள்ள போய் காப்பி கொண்டு வாம்மா. வாங்க சம்மந்தி, நம்ம 2 பேரும்
வந்துருவோம். வந்த உடனே வேலை சொல்லி கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க தே, எடுத்துட்டு வரேன் தே. சம்மந்தி, நேத்தே நீங்க உங்க வீட்ல சோறு பொங்கிருக்க மாட்டீங்களே, இங்க வரணுங்கிறதுக்காக நினைச்சேன். அதான் நீங்களே முன்னாடியே வந்துட்டீங்கல்ல. என் மவ என்னதானே முதல்ல கூப்பிட்டா, வாங்கம்மா வந்துருங்கம்மா காலம்புறமேன்னு சொன்னா. அதனால தான் நான் வந்துட்டேன் சம்மந்தி. என்னது, என் மருமக என்னதானே முதல்ல அழைச்சேன்னு என்கிட்ட சொன்னா? ஆத்தாடி, சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்களே.